தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். இன்னும் பல தந்தை பெரியார்கள் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறார்கள். தந்தை பெரியார் விதைத்த மூட நம்பிக்கை அகற்றம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் சாதி மதமற்ற சமூகத்தை படைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பணி அமைந்தது. ஆனால் இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் மதவாதம் தலை தூர்க்க பார்க்கிறது. இந்த மதவாதத்தை தமிழ்நாட்டு மக்களிடையே பிளவுபடுத்தும் சக்திகளை நாம் அகற்ற வேண்டும், கண்காணிக்க வேண்டும். இதுதான் தந்தை பெரியாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய காணிக்கையாகும். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை தந்தை பெரியாருடைய முற்போக்கு திட்டங்களும் அவர் ஆற்றிய பணிகளும் நீண்ட நெடிய நாட்களுக்கு தொடரும். இப்பொழுது கூட ஒன்றிய நிதியமைச்சர் தமிழ்நாடு அரசிடமிருந்து ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. காலங்காலமாக யார் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும், ஆலயங்கள் கோவில்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்தன, இப்பொழுது ஜனநாயகமாக்கப்படுகிறது. இறைவன் என்பவர் எல்லோருக்குமானவர், ஆலய வழிபாடு எல்லோருக்கும் சொந்தம். ஆகவே எதற்காக ஆலயங்களை அறநிலையத்துறையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை. பழைய ஆச்சாரங்களை, பழைய மனு நீதிகளை மீண்டும் திணிக்க முயற்சி செய்கிறார்களா? ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வருகின்ற 28ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் காலையில் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காஞ்சிபுரத்தில் நடக்கின்ற அந்த பவள விழா கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். தேங்க்யூ. இதுதான் காலங்காலமாக அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆலய வழிபாடு உரிமை மறுக்கப்படுகிறது. இன்னும் பல பெரியார்கள் தேவைப்படுகிறார்கள். அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனங்களை முறியடித்து வருகிறார். அதுதான் என்னவோ தெரியவில்லை. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்பொழுது ஆலயங்களை பற்றி வாய் திறந்திருக்கிறார். இதையும் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.